இந்திய ஜனநாயக கட்சி இன்று நேற்று உருவான கட்சி அல்ல, பல்லாண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட இயக்கம் என கூறியுள்ள கட்சி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், தங்களது கட்சி தமிழ்நாடு மட்டுமல்லாது எதிர்காலத்தில் இந்தியா முழுவதும் பரவி நிற்கும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலாளர் சண்முகம், துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன், பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் வெங்கடேசன், குன்னம் தொகுதி வேட்பாளர் சரண்யா அன்பழகன் உள்ளிட்ட மாநில மற்றும் மாவட்ட உயர்மட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், மக்களுக்கு சேவை செய்வதே தங்களது வாழ்க்கை எனவும் அந்த சேவையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல அலுவலகங்கள், நிர்வாக அமைப்புகள் மற்றும் கட்டட வசதிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், சேலம் மாவட்டம் ஆத்தூரிலும், செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரிலும், சென்னையிலும் கட்சியின் செயல்பாடுகள் வலுப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சி நிச்சயமாக தொடர்ந்து இருக்கும், உறுதியாக இருக்கும். நீங்கள் வாழ்கிற வரை, நான் வாழ்கிற வரை இந்திய ஜனநாயக கட்சி நிச்சயமாக நிலைத்து நிற்கும். இந்திய ஜனநாயக கட்சி இன்றும் இருக்கும், நாளையும் இருக்கும், இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கும். எங்களுக்கு வாழ்க்கை என்பது கர்மா, கர்மா என்பது வேலை, மக்களுக்கான சேவை. அந்த சேவையை மனதில் எப்பொழுது நினைத்து விட்டாயோ, அந்த சேவையை அதற்கான ஒரு அலுவலகம் வேண்டும். அந்த அலுவலகம் ஆத்தூர்லேருந்து இயங்கும், காட்டாங்குளத்துலேருந்து இயங்கும், சென்னை வீட்டிலிருந்து இயங்கும். அதே போல் அங்கே இதையும் இருக்கு. அதற்கான திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது, அதற்கான கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது.